தென் குரங்காடுதுறை 9 மார்ச் 25 ஞாயிறு காலை 7 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. 5ஆம் திருமுறை 63வது பதிகம் திருக்குறுந்தொகை அப்பர் பெருமானால் அருளப்பெற்றது. அதில் 6வது பாடல், அதாவது நமக்கென்று எந்த செயலுமே இல்லை, எந்த இச்சைப்படி எதுவுமே நடப்பதில்லை, எல்லாம் பெருமானால் தான் நிகழ்த்தப்படுகிறது என்பதை நால்வர் பெருமக்களுமே உணர்த்தியிருக்கிறார்கள். பல நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் அதே அப்பர் பெருமான் இங்கே உணர்த்தியிருக்கிறார். அற்புதமான ஒரு பாடல். ஆற்றினான் முன் அமணரோடு எந்தனை, நானாக போய் அமணர்கள் கவரப்பட்டோ அல்லது நானோ இச்சையோடு நான் அங்கே போய் சேரவில்லை. பெருமான் என்னை செலுத்தினான், நான் செலுத்தப்பட்டேன். அவர்களோடு சேர்ந்து அவர்கள் கொள்கையே உயர்வு என்று சொல்லி அவர்களோடே நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன்கிறார். பாட்டினான் தன் பொன்னடிக்கு இன்னிசை, என்னை இன்னிசை பாடல்கள் எல்லாம் பாட வைத்தார் பெருமான் என்று சொல்கிறார். வீட்டினான் வினை, என்னுடைய வினைகளை எல்லாம் முற்றிலுமாக அற்றுப்போய் செய்து விட்டான்னா, நல்வினை தீவினைகள்லாம் அற்றுப்போய்விட்டு அவை அடையக்கூட தகுதிப்படுத்தினான் என்று அங்கே பொருள். மெய்யடியாரோடும் கூட்டினான், இது பெரிய ஒரு செயல். மெய்யடியார்களோடு இறைவனால் கூட்டி வைக்கப்படுவது என்பது இயலாத ஒரு செயல். அது பெரிய அருளுடையவருக்குத்தான் வாய்க்கும். அடியார்கள் திருக்கூட்டத்தில் சேர, மெய்யடியார்கள் திருக்கூட்டத்தில் சேர அதை அவர் செய்தார். யார் அவர்? குரங்காடுதுறை யானே என்று சொல்லி அற்புதமான ஒரு பாடல். இதே திருத்தாண்டகத்தில் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே. அவரை நினைத்து உருக வேண்டுமானாலும் அவருடைய அருள் வேண்டுங்கிறார். பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் ஆர், யார் காண்பார்? கண்ணுதலாய் காட்டாக்காலே, கண்ணுதலாய் நெற்றிக்கண்ணை உடைய பெருமான், நீ காட்டவில்லை என்றால் யார் காண முடியும் பெருமானை என்று சொல்லி ஒரு அற்புதமான திருத்தாண்டகம். 6வது திருமுறை 95வது திருப்பதிகம் 3வது பாடல். இது நிறைய அன்பர்கள்லாம் கேட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதற்கு ஒத்த பொருளை இங்கே தென்குரங்காடுதுறையில் இந்த திருக்குறுந்தொகையில் அப்பர் பெருமான் போற்றி செய்திருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானும் அங்கே போற்றி பரவி இருக்கிறார். அற்புதமான ஒரு திருத்தலம். அன்பர்கள் எல்லாம் வழிபட்டு நலன் எய்த கோமல் சேகர் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.